மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நம்ம முதல்ல நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பு ஓகேங்களா? அரிப்பு எடுத்து முதல்ல அதில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கிட போகிறோம். வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் அது கடையில் வாங்கின அரிசி மாவுனா கூட ஓகே தான். இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேண்டானா விட்டுருங்க. இது வந்து ஒரு சிலர் இஷ்டப்பட மாட்டாங்க. கரெக்டாக 1 ஸ்பூன் வந்து நான் பட்டர் எடுத்துருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்து அவ்வளோதான். இப்போ இதுலேயும் நான் புளிஞ்சிருந்தேனே பாருங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். 3/4 கிலோவுக்கு வந்து பட்டர் முறுக்கு நம்ம செஞ்சிட்டோம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.